ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, நீங்கள் பக்தியுடன் கேட்டுக்கொண்டு வரும் விளக்கத்துக்கு இலக்கியமான வெங்கடேச திவ்ய சஹஸ்ரநாமத்தில் இப்பொழுதாம் 372வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த திருநாமம் மித்ரவிந்தாதிபன் என்பது. கண்ணனுக்கு 8 அத்தைகள். ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். கண்ணன் 8 மகிழ்ச்சிகளை கல்யாணம் பண்ணி கொண்டான். கண்ணனுடைய தகப்பனாரை 8 மகிழ்ச்சியை கல்யாணம் பண்ணி கொண்டார். அது குடும்ப கல்ச்சர். அது கண்ணனுக்கு 8 அத்தைகள், வசுதேவருக்கு 8 சகோதரிகள். அந்த 8 அத்தைகளில் குந்தி ரொம்ப நல்ல அத்தை. அந்த குந்தியின் புதல்வர்கள் கண்ணனே எல்லாம் என்று வாழ்ந்து போனார்கள். ஆனால் சில அத்தைகள் யாரை கல்யாணம் பண்ணி கொண்டார்களோ அவர்கள் அசுர பிரகிருதிகளாக இருந்தார்கள். துவாபர யுகத்தின் முடிவில் பல அசுரர்கள் மன்னர்களாக, அரசர்களாக இந்த பாரத தேசத்திலே உலாவினார்கள். அதனால் மக்கள் அவர்கள் மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி என்ற அதர்மம் வலுத்து கொண்டிருந்தது. பூமியில் பாரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதர்மம் வலுத்தால் பூமிக்கு பாரம் ஜாஸ்தி ஆகிடுமா? இப்போ பூமிக்கு எவ்வளோ பாரம் இருக்கோ தெரியாது, பூமி தான் கேட்கணும். அப்படி அதர்மம் வலுக்க வலுக்க பூமிக்கு பாரம் தாங்கலை. பாரம் தாங்க முடியாமல் பாரத்தை குறை, என் ஹெவி பர்டனை குறை என்று கண்ணனை நாடினாள் பூமி தேவி. உன்னுடைய பாரத்தை ஒழிப்பதற்காக நீ பசுவேடத்தில் வந்து வேண்டியதாலே நான் பசுமைப்பவனாக அவதரிக்கிறேன் என்று கிருஷ்ணனாக, கோபாலனாக, ராஜகோபாலனாக, கோவிந்தனாக என் கண்ணபிரான் அவதரித்தான். அப்போது எத்தனை அசுராம்சம் உள்ள மன்னர்களோ அவர்களை அழிப்பதற்கு ஏற்பாடு செஞ்சான். கோகுலத்தில் இருந்து கம்சனோட கூட இருந்த வாழெல்லாம் ஒழிச்சு கட்டினான். துவாரகை மன்னனாக வந்த பிற்பாடு இன்னும் ஹையர் லெவலில் எங்கே க்ஷத்ரிய அரசர்கள் மிகவும் கொடுங்கோலர்களாக இருந்து தங்கள் அசுர பிறவிகள் என்று காட்டிக் கொண்டிருந்தார்களோ அங்கெல்லாம் தன் வீரியத்தை வைத்தான். வசுதேவருடைய சகோதரிகளில் ஒத்தி அவந்தி தேசத்து ராஜாவை கல்யாணம் பண்ண, ராஜாத்தின் பேர் அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொண்டா. அவளுக்கு விந்தன் அனுவிந்தன் என்று 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். மித்ரவிந்தா என்ற சகோதரியும் இருந்தார். இந்த விந்தனும் அனுவிந்தனும் பயங்கரமான கேடிகளாக வளர்ந்தார். அவர்கள்
தங்கள்கிட்ட ஒரு கதாயுதத்தை திருமாலிடமிருந்து வரமாக பெற்று வாங்கியிருந்தானா மித்திரன். அவன் என்ன சொன்னான், சிவபெருமான தபஸ் பண்ணினா எப்படியோ ரக்ஷக தேவதை விஷ்ணு அடிச்சுடுவார், விஷ்ணுகிட்டேயே தபஸ் பண்ணி வரம் வாங்கினா என்ன அப்படின்றது விஷ்ணுவை குறித்து தபஸ் செஞ்சான். எம்பெருமான் கதாதரனாக அவன் முன்னாடி காட்சி தந்தார். கதாதரனாக வந்த பெருமாள் வேற ஒன்றும் இல்லை, ஒரு கதை அபயஹஸ்தம், அந்த மாதிரி அற்புதமான காட்சி அவருக்கு கொடுத்தார். உஜ்ஜயினில் பார்க்கலாம், கதையும் வாழும் மேலே இருக்கும், சங்க சக்கர கீழ்கையில் இருக்கும். அப்படி அற்புதமான காட்சி கதாதரன். அப்படி கதாதரனாக வந்து நின்றான் எம்பெருமான். அண்ணலே அப்படின்னு அவனை வணங்கினான். உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டார் பிரபு. சுவாமி, உங்கள் கையில் இருக்கிற கதையை கொடுத்துருக்கோம், அதை போட்டு யாராக இருந்தாலும் கொண்டுடுவேன், நான் வெற்றி வீரனா திகழ்வேன்னு கேட்டான். மற்ற தேவதைகள் ஆஹா அப்படின்னு விடுவான். அடுத்த வினாடி கதையை தூக்கி அவர் மேலேயே போட பார்ப்போம். அதனால் திருமால் என்ன பண்ணினார், கதையை உனக்கு கொடுத்துட்றேன், யார் மேலே போட்டாலும் பாண்டு போயிடுவான், பட் ஒரு கண்டிஷன், அந்த டயத்தில் அவர்கள் உன்னை தாக்கி கொண்டிருக்க வேண்டும். இந்த கதையை நீ செல்ஃப் டிஃபென்ஸுக்கு பயன்படுத்தலாம், அட்டாக்கு பயன்படுத்த முடியாது. அவர்கள் உன்னை தாக்கி கொண்டிருக்கும் பொழுது உன்னை பாதுகாக்க இந்த கதையை எடுத்து வீசினால் அவர்கள் மாண்டு போவார். ஆனால் உன்னுடன் போரிடாதவர்கள் மீது இந்த கதை பட்டது என்றால் நீ மாண்டு போய் விடுவாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு. ரொம்ப வருத்தம், அசுர பிரகிருதியாக இருந்தால் அப்பா சொன்ன என்னடா வர வாங்கிட்டு வந்தேன், ஒரு பயிரும் பயப்பட மாட்டேங்கிறான். ஏன்னா சண்டை போட்டால் அடித்தாதான் போவான், அவன் சண்டை போடுறதே இல்லை உங்ககிட்ட, அதுவே போகிற வெற்றின்றது தான். அதனால் இவர்கள் மீது துரியோதனுக்கு ஒரு பாசம் வந்துடுச்சு, பரிவு. இவர்கள் தன் அணியில் இருந்தால் எவ்வளோ வசதி. ஏன்னா இவன் எதிராளி எல்லாம் அடித்து போகணும், இவன் கதையை இவன் மேலே தாக்கிற எதிராளிகள்லாம் கதையால் அடித்து கொண்டுடுவான். ஆகையினால தனக்கு வெற்றி உறுதி என்று எண்ணினான் துரியோதனன். அதனால் விந்தானுவிந்தர்களோட நல்லா நட்பு அவருக்கு. சிசுபாலனோட நட்பு, விந்தானுவிந்தர்கிட்ட நட்பு, கர்ணன்ட்ட நட்பு, எப்படி சில பேரை செலக்ட் பண்ணி நட்பு பூண்டிருந்தான் துரியோதனன். இவர்களும் அவனை ரொம்ப பிரியமாக வைத்து கொண்டிருந்தார்கள். வெறும் நட்போடு இருக்கக்கூடாது, இது உறவாகணும் என்று தீர்மானித்தார்கள். அதற்காக ஒரு சுயம்வரம் வைத்து தங்கள் சகோதரி மித்ரவிந்தையை துரியோதனுக்கு மாலை போட வேண்டும் என்று ஏற்பாடு செய்தார். பேருக்கு சுயம்வரம், பட் ஆள் முன்னாடியே செலக்டட். சரி, இன்டர்வியூவில் அப்படி தான் இருக்கும். இன்டர்வியூ நடக்கிறதுக்கு முன்னாடி ஆள் செலக்ட் ஆகிருக்கும். சும்மா இன்டர்வியூ நடக்கும், வர போகிறவங்களாம் ஒரு 4 மணி வேஸ்ட் பண்ணி இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணிட்டு போவோம். அப்படி சுயம்வரம் ஏற்பாடு பண்ணார்கள். ஆனால் சுயம்வரம் இருந்து முன்பே நிச்சயிக்கப்பட்டு விட்டது, துரியோதனனுக்கு தான் இவன் மாலை போட போகிறார். இந்த விவரமெல்லாம் விந்தனும் சகோதரிகிட்ட சொல்லி அவளை ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தார். அவள் இவர்களோட கெட்டிக்காரி. அவள் ருக்மிணி தேவியினுடைய கேள்வனான கண்ணபிரானைத்தான் தான் கல்யாணம் பண்ணிக்க தீர்மானிச்சிட்டார். அத்தை இந்த பிரதர்ஷ சொன்னால் எடுபடாது, இவர்கள் அசுரப்பிரதிகள் என்று உணர்ந்தாள். அதனால் கண்ணபிரானே தன்னை வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். ருக்மிணி கல்யாணமாக நிச்சயமாகலை கல்யாணம். அதனால் கிருஷ்ணருக்கு ஒரு லெட்டர்லாம் கொடுக்கல. எப்படியோ நீ தான் என்னை காப்பாற்ற வேண்டும், இந்த துரியோதனனுடைய மனைவியாக நான் வாழக்கூடாது என்று பகவானை பிரார்த்தித்து மணமாலை எடுத்து வந்தாள். சுயம்பரத்தில் எல்லாரும் உட்காந்துருக்காரு. துரியோதனுக்கு பாதுகாப்பு காரணம். அந்த சுயம்பரத்தில் சபரி தாத்தா வேணும், சபரி மாமா வந்திருக்கு, அவருக்கு என்ன வேலை சுயம்பரத்தில் வயசானவர் இருந்தாலும் அப்பப்போ பேரனுக்கு மருமானுக்கு கன்சல்டன்சி கொடுக்க வந்திருக்கு. அப்படி பெரிய கூட்டம். குதிரத்தை போய் சொல்லிட்டு கிளம்பினான், நம்ம அவந்தி தேச சுயம்பரத்துக்கு போகிறேன் சித்தப்பா, அபார் என்னுடைய பெருமையை அப்படின்னா. ஏன்னா அந்த பொண்ணு தனக்குத்தான்ற எண்ணத்தோடு. விதுரர் சொன்னார், எல்லாம் தாலி கட்டினா பிறந்தாப்பா மனைவிங்கிறது ஊர்தி விட்டார். இப்படி தான்ப்பா நீ எப்போது ஆசீர்வாதம் உண்டு சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு தங்கள் அப்பா திருராட்டை நமஸ்கரிச்சுட்டு அங்கேருந்து துரியோதனன் சுயம்பரத்துக்கு உட்காந்துருக்கான். பல இளவரசர்கள் இருக்கா. அப்போது நம்ம மித்ரவிந்தை கையில் மாலை எடுத்துக்கொண்டு வந்தாள். இந்த சுயம்பரத்துக்கு நான் வருவேன்னு பகவான் முன்னாடியே அவளுக்கு செய்தி கொடுத்துட்டான். அதனால் பகவான் எங்கேயிருந்து தேடிக்கொண்டே வராள். தனக்கு தான் மாலை போடுவா, தனக்கு தான் மாலை போடுவான்னு துரியோதனாதிகள் நினைத்து கொண்டு இருக்கும் பொழுதும் கண்ணபிரான் தடாரில் உள்ளே வந்தான். வந்த கண்ணன் சிம்மாசனத்திலே அமர்வதற்கு முன்னாடி மாலையை போட்டான். ஊன்னு கத்தி பார்த்தார்கள்.
விடமாட்டோம் கிருஷ்ணனை என்று போரில் வந்தார்கள். அவர்கள் அனைவரையும் முறியடித்து கண்ணபிரான் 2ஆம் தடவை ருக்மணி கல்யாணத்தில் வாங்கின அடி இன்னும் 6 இன்னொரு அடி வாங்கினாங்க. இந்த சகோதரியெல்லாம் அப்படி மயக்கி கல்யாணம் பண்ணி விடுறான் கிருஷ்ணன். என் சகோதரி மயங்கி போயிட்டாளே அப்படின்னு சிசுபாலன் அழலாம். சிசுபாலனுக்கு சகோதரி ஏன்னா சிசுபாலனுடைய பெரியம்மா பொண்ணு தானே. அதனால் எம்பெருமான் மித்ரவிந்தையை சுயம்பரத்திலே வென்று தேரில் ஏற்றிக்கொண்டு துவாரகை வந்து அவளை திருமணம் செய்து கொண்டான். இப்படி துரியோதனனுக்காக நிச்சயிக்கப்பட்ட ஆனால் சுயம்பரத்திலே வந்த மித்ரவிந்தையை ஸ்வீகரித்து கொண்ட பகவான் மகாபாரத யுத்தத்தில். அதனால் இந்த விந்தனும் அணுவிந்தனும் உனக்குத்தான் நான் சகாயம்னு சொன்னான். அவன் மட்டும் என்னதான் சகோதரர்கள் தனக்கு கொடுமை பண்ணாலும் மித்ரவிந்தை மட்டும் கிருஷ்ணன் ஒன்று சொன்னாராம். சுவாமி, நான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன, நீங்கள் தான் எனக்கு தலைவர், அதிபதி, நான் உன் கணவன், அம்மா, ஃப்ரெண்ட் இல்லை, நான் தலைவனாகவே நினைக்கிறேன். அப்பேற்பட்ட தலைவர் எனக்கு அபயம் கொடுக்கணும். உனக்கு என்ன அபயம்? எங்கள் சகோதரர்களை நீ கொண்டுவிடக்கூடாது. நான் கொல்ல மாட்டேன், தத்தாஸ்துன்னுட்டான். மகாபாரத யுத்தம் நடந்தது. இந்த என்ன பண்ணான், விந்தன் தூக்கி கதையை டமாலு கிருஷ்ணன் மேலே போட்டான். கிருஷ்ணன் எழுந்தள்ளி இருக்கார், சாரதியாக இருக்கார், கிருஷ்ணன் மீது போட்டான் அந்த கதை. அப்போது அர்ஜுனா பாரு இந்த கதையை தாக்குன்னு சொல்கிறான். அவனு பிரயோகம் பண்ணுறான் அர்ஜுனன். அது இந்த கதைக்கெல்லாம் நிற்கலை, நாராயணனுடைய கதை அது. உடனே பகவான் எழுந்து நின்றுட்டான். ஏண்டா கிருஷ்ணா ஓடுறையா, நான் பார்த்துக்கிறேன், உன்னை நம்பவே முடியாது, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு எழுந்து நின்னா நேராக எம்பெருமானுடைய மார்பிலே வந்து கதை விழுந்து, மார்பிலே கதை விழுந்தவாறே போயிட போகிறார் கிருஷ்ணர். யார் மேலே பட்டளவு போயிடுவோம் வாங்கியிருக்காளே என்று நமது விந்தன் நினைத்தான். ஆனால் அது எம்பெருமானுடைய மார்பில் வைஜெயந்தி மாலை போல மாறிடுச்சு. இது அதிசயமாக இருக்கேன்னா, ஆமாம், ஏன் வர என்ன, நீ ஒருத்தனை இந்த ஆயுதத்தாலே தாக்கும் பொழுது அவன் உன்னை தாக்கி கொண்டிருக்க வேண்டும். கிருஷ்ணன் தான் பாரதத்தில் ஆயுதமே எடுக்கலையே. கண்ணபிரான் கொல்லாமாக்கோல் கொலை செய்து ஆழ்வார்படுற இப்படியெல்லாம் கண்டிஷன் போட்டு என் டிரைவராக இருந்தாலும் இந்த மாதிரி கேஸெல்லாம் முடிக்கிறது. அவன் அப்புறம் மாண்டு போனான் அந்த கதையாலேயே. அவன் தம்பி அணுவிந்தனை சாத்திக யுத்தத்தில் கொண்டான். அப்பேற்பட்ட மித்ரவிந்தையின் அதிபதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் எனவே மித்ரவிந்தாதிபன் என்று திருநாமம். இது 372 இதற்குரிய வாய்ப்பாட்டு ஸ்லோகம். விந்தாவிந்தநாமாபியாம் மித்ரவிந்தாம் ஸ்வசோதரீம் சுதோயதனாய நிச்சிதாம் மித்ர விந்தாதிபோ பஜன்னே சுயோதனாய நிச்சிதாம் மித்ரவிந்தாதிபோ பஜன்னே. இதுக்கு தமிழ். விந்தன் மற்றும் அணுவிந்தனுடன் பிறந்த மித்ரவிந்தை தன்னை துரியன் தனக்கென குறித்த திருமண நாளில் அவளை கவர்ந்து மணந்தான். மித்ரவிந்தாதிபன் என பெயரோன் ஆனான் ஏழுமலை அப்பன்தானே. நமக்கும் அதே மாதிரி எப்பேற்பட்ட சொந்த மச்சினே நமக்கு எதிரியாக இருந்தாலும் அவனை நம் கையால் கொல்லாமல் இறைவனே பார்த்து தண்டனை கொடுத்து காப்பாற்றுவான் என்பவர்களே. இதை தியானம் பண்ணுங்கள். வெங்கடேஸ்வரனை இந்த திருநாமத்தை ஜெபியுங்கள். மித்ரவிந்தாதிபாய நமஹா. நன்றி, வணக்கம். நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.